Hi friends, hope you're doing great. இன்னைக்கு நம்ம யூசர் ரிசர்ச் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் அண்ட் அது ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். ரிசர்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டெஃபினேஷன் கிடையாது, பட் லிட்டலாக நிறைய இருக்கிற டெஃபினேஷன் இதுதான் மீன் பண்ணுது. யூசர் ரிசர்ச் இஸ் கேரிட் அவுட் டு லேர்ன் மோர் அபவுட் யுவர் யூசர்ஸ் நீட்ஸ், வாண்ட்ஸ், பிஹேவியர் அண்ட் த தாட் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து 4 திங்ஸ் நம்ம பார்த்தோம். லிட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசர்ஸோட தேவைகள், அவங்களோட கஷ்டங்கள் இல்லை பெயின் பாயிண்ட்ஸ், இல்லை அவங்க என்ன நம்ம ப்ராடக்டை பற்றி திங்க் பண்ணுறாங்க, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூசர் ரிசர்ச் யூஸ் பண்ணோம். அண்ட் த டேர்ம் யூஎக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இட்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். யூசர்ஸ் இல்லைன்னா அது வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நம்மளோட யூசர்ஸ்க்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றது நம்ம யூசர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணாமல் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு யூஎக்ஸ் டெர்மினாலஜியை எடுத்து பார்த்தாலும் ரிசர்ச் வந்து ஒன் ஆஃப் த கோர் ஆக்டிவிட்டீஸ் இன் யூஎக்ஸ். அதுதான் லிட்டரலாக பார்த்தீங்கன்னா யூசர் ரிசர்ச் அப்படின்ற டெஃபினேஷனோட ஹோல் எக்ஸ்பிளனேஷன். யூசர் ரிசர்ச்க்கு நிறைய டூல்ஸ் இருக்குது, ஒரு நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் இன்டர்வியூஸ், contextual inquiries, and we have usability testing, surveys, jobs to be done. நிறைய இருக்கு. இதெல்லாமே வந்து நம்ம வர எபிசோட்ஸ் இல்லை வர வீடியோஸ்ல கண்டிப்பா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஜாலி அண்ட் காலின்னு சொல்லிட்டு 2 பேர் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் தான் நம்ம கதையோட கோர் கேரக்டர்ஸ். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ். ஜாலி வந்து என்ன டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆராய்ச்சி பண்ணுவார், நிறைய திங்ஸ் ரெஃபர் பண்ணி நிறைய பேர்கிட்ட கேட்டு நிறைய சோர்சஸ் பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு டிசிஷன் எடுப்பார். ஆன் தி அதர் ஹேண்ட் காலி வந்து ரொம்ப கேர்ஃப்ரீ பர்சன். அவர் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அவர் சட்டு புட்டுன்னு எடுத்துருவாரு, எதை பற்றியுமே திங்க் பண்ண மாட்டார். ஒரு நாள் இவங்களோட 2 பேரோட மொபைலும் தற்செயலாக உடஞ்சி போயிடுச்சு. ஜாலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா அவர் ரொம்ப டைம்ஸ் பண்ணி ரொம்ப அனாலிசிஸ் பண்ணி வாங்கின மொபைல். ஸோ அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆன் தி அதர் ஹேண்ட் காலி வந்து இதுதான்டா சான்ஸு, நான் வந்து எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டு நான் ஒரு புது மொபைல் வாங்க போகிறேன்ற அந்த எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தார். ஸோ 2 பேருமே டிசைட் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு ஒரு மொபைல் கண்டிப்பாக தேவை தான். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் பை ஒன். டிசைட் பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் 2 அப்ரோச் எடுத்தாங்க. ஜாலி ஆஸ் யூஷுவல் அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சாரு, நல்லா ஆராய்ச்சி பண்ணாரு. ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, வெப்பில் போய் அவரே வந்து ரிசர்ச் பண்ணாரு, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆன்லைன் ரிவ்யூஸ் பார்த்தாரு. அதுக்கப்புறம் யூடியூப்ல வந்து எக்ஸ்பர்ட் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தாரு. ஃபைனலாக அவர் வந்து அந்த ப்ராடக்ட் வாங்குற வெப்சைட்ல யூசரோட ரிவ்யூஸும் பார்த்தாரு. ஸோ அவர் வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாரு. இதே சமயத்தில் காலி வந்து எதுவுமே பண்ணல. அவர் வந்து சிம்பிளாக ஒரு நியூஸ் பேப்பரில் இருக்கிற ஆட் வந்து அவர் கன்வின்சிங்காக தோணிச்சு. அதை பேஸ் பண்ணி அவரும் ஒரு ப்ராடக்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாரு. 2 பேருமே ஷார்ட் லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டாங்க. ஒரு மாதம் கழிச்சு ஜாலி வந்து அவரோட மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அவர் போட்ட எஃபர்ட்டுக்கு அவருக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கு. பேட்டரி எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, குவாலிட்டி, டிஸ்பிளே எல்லாமே அவருக்கு ஏற்ற மாதிரி கன்வின்சிங்காக இருக்குது. அண்ட் ஓவரால் அவர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தார் அவர் வாங்கின அந்த மொபைல் பார்த்து. அந்த அதர் ஹேண்ட் காலியோட மொபைல் செகண்ட் வீக்லேருந்தே ப்ராப்ளம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு. பேட்டரி வந்து ரொம்ப ட்ரெயின் ஆகுது அண்ட் டிஸ்பிளே வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அவர் வந்து ஓவராலாக நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாலின்ற பர்சன் நிறைய டைம் அண்ட் எஃபர்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்தார். ஸோ அவருக்கு வந்து அந்த அவுட்கம் இல்லை ரிசல்ட் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருந்துச்சு. ஆன் தி அதர் ஹேண்ட் காலி லிட்ரலாக அவரோட மொபைல் காலி ஆயிடுச்சு. ஏன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எஃபர்ட்டே போடாமல் ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு அவர் எடுத்த டிசிஷன்னால அவருக்கு அதுக்கு ஹை ப்ரைஸ் பே பண்ண வேண்டியதாக போச்சு. இது லிட்ரலாக நீங்கள் அப்படியே ஒரு ப்ராடக்ட் அப்ளை பண்ணி பாருங்களேன். ஸோ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணோம், ஒரு கம்பெனியாக நான் வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணோம். அது லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னோட யூசர்ஸை பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க எப்படி கரண்ட்டாக திங்ஸ் பண்ணுறாங்க, அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, அவங்களோட ஆக்சுவல் நீட் என்ன அப்படின்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு ப்ராடக்டோட டிசைன் கிரியேட் பண்ணி டெவலப் பண்ணால் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் ஒரு யூசர் ரிசர்ச்சோட ஆக்சுவல் பெனிஃபிட்ஸ். ஸோ இதுக்கு வந்து நிறைய சினாரியோஸ் இருக்குது. யூசர் ரிசர்ச் வந்து நம்ம நிறைய சினாரியோஸ்லாம் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம 2 சினாரியோஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சினாரியோ, உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட்க்கு வந்து காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அண்ட்
பிளே ஸ்டோரில் இல்லை அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக், அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து 3 ரேட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் உங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஆப் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணணும், அதுக்கு வந்து நல்ல கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது தான் உங்களோட கோல். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் ஏன் யூசர்ஸ்க்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இன்டர்வியூஸ் பண்ணலாம், இல்லை உங்களோட ப்ராடக்ட் வந்து அவங்கள வச்சு டெஸ்ட்டும் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட போய் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டில் வந்து இந்த ஆக்டிவிட்டி பண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுப்பீங்க. அந்த டாஸ்க் கொடுக்கறது மூலிமா அவங்க ஏன் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து அவ்வளோ லைக் பண்ணல அப்படின்றது வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நீங்கள் அவங்கள அப்சர்வ் பண்ணுறீங்க. அட் த சேம் டைம் நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போதே அவங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த ஸ்க்ரீனில் இல்லை இந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் ஸ்டக் ஆனீங்களே ஏன் அப்படின்னு வந்து நீங்கள் அவங்களை கேட்கலாம். ஸோ அது கேட்டாங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி நீங்கள் காம்படிட்டர்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு அனலைஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் காம்படிட்டர்ஸ்க்கும் யூசபிலிட்டி டெஸ்டிங் பண்ணலாம். இல்லை நீங்கள் அந்த காம்படிட்டர்ஸ் வந்து அவங்க பிஸ்னஸ் மாடல் என்ன, அவங்களோட யூஐ இல்லை அவங்களோட அப்ளிகேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்லாம் கூட நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டிசைன் டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய. ஸோ இதுதான் சினாரியோ நம்பர் 1. ரெண்டாவது சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராடக்ட் வந்து ஆல்டுகெதர் நியூ ப்ராடக்ட், நீங்கள் இன்னும் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணல. அது ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்டாக கூட இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் உங்களோட மெயின் கன்சர்ன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கஸ்டமர்ஸ் அல்லது யூசர்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக என்ன தேவை அப்படின்றது தான் உங்களோட மெயின் இஷ்யூ. அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா யூசர் ரிசர்ச்சோட தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் யூசர் ரிசர்ச் பண்ணி சேம் மெத்தட்ஸ் இங்கேயும் அப்ளை பண்ணலாம், யூசர் இன்டர்வியூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் கிடையாது, பட் நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் இல்லாமல் யூசர்ஸ் எப்படி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. இமேஜின் தட் எந்த ஃபுட் டெலிவரி ஆப்ஸும் மார்க்கெட்லேயே வரல. அப்போ வந்து யூசர்ஸ் வந்து எப்படியாவது அவங்க ஃபுட் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் புக் பண்ணிவிட்டு அவங்க வந்து நம்மளுக்கு ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. பட் செலக்டட் ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும்தான் அது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து மினிமம் வேல்யூ கூட இருந்துச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பேஸ் தான் ஸ்விக்கி இல்லை ஜொமேட்டோலாம் யூட்டிலைஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட் மார்க்கெட்லேயே இல்லைன்ற பட்சத்தில் ஒன்று நீங்கள் காம்படிட்டர்ஸை அனலைஸ் பண்ணலாம், இல்லைன்னா கஸ்டமர்ஸ் வந்து கரண்ட்டாக எப்படி திங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபீச்சர்ஸ் பில்ட் பண்ணுவீங்க. அந்த ஃபீச்சர்ஸ் வந்து யூசர்ஸோட நீட்ஸை தான் ஃபுல்ஃபில் பண்ணணுமே தவிர அது ஒரு ஸ்பெசிஃபிக் இந்த ஃபீச்சர் நான் புஷ் பண்ணி நான் நிறைய கஸ்டமர்ஸை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கவே கூடாது. ஏன்னா நம்ம இங்கே மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்ம கஸ்டமர்ஸோட என்ன நீடை ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்க என்ன நீடு வந்து நம்ம அப்ளிகேஷன் மூலியமாக ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்றது தான் நம்மளோட ஃபோக்கஸ் பாயிண்ட். ஸோ அதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் யூசர் இன்டர்வியூஸ் பண்ணலாம், கான்டெக்ஸ்டுவல் என்கொயரிஸ் பண்ணலாம், காம்படிட்டிவ் ஸ்டடி. உங்களுக்கு இப்போ காம்படிட்டர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் காம்படிட்டிவ் ஸ்டடி பண்ணலாம். இல்லைன்னா இந்த 2 மெத்தட்ஸ் முன்னாடி சொன்ன 2 மெத்தட்ஸ் வச்சுட்டு நீங்கள் உங்களோட யூசர் நீட்ஸ், யூசர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு டிஸ்கவரி ஃபேஸில் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் சினாரியோ. நீங்கள் என்னென்ன ரிசர்ச் மெத்தடாலஜிஸ் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, அந்த ரிசர்ச் மெத்தடாலஜிஸ்னால உங்களோட ப்ராஜெக்டில் என்ன இம்பாக்ட் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் இட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக யூசர் ரிசர்ச் மெத்தட்ஸ் இண்டிவிஜுவலாக பார்க்க போகிறோம். ஸோ அன்டில் தென் இட்ஸ் அ குட் பை.